ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சன்னா மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை துண்டு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதுவரையும் சேர்த்து பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதும் இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்து பொரிய விடுங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் அதை சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்ச தக்காளி விழுதை இதில் சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குக்காகி வரணும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்குல, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததும் இதில் வேக வச்ச கொண்டக்கடலையை நான் சேர்க்க போகிறேன். கொண்டக்கடலையை மினிமம் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு இதில் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க, இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஹோட்டல் ஸ்டைல் வரதுக்கு இதுவும் ஒரு ரீசன். இது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருங்க. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய், ஒரு 4-5 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு இதை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடுங்க. இப்போ இது இந்த மாதிரி வந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு மூடி ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்தப்புறம் கடைசியாக அதில் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க.
அவ்வளோதான், சூப்பரான சன்னா மசாலா ரெடி. இது பூரி, சப்பாத்தி, சோலே பட்டூரா எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். இதை சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஊற்றிட்டு இது கூட வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி தழை, அப்புறம் லைம் புழிஞ்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸும் மெஷர்மெண்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.